காசியில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7500 4500 பேர் வரைக்கும் போறாங்க. காசியை உணர்ந்தவங்க ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கிறது ரொம்ப கடினம். காசியை பற்றி வரலாறு எல்லாரும் படிச்சிருப்போம், காசியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காசியோட தன்மையையும் காசியை பற்றியும் காசியை பற்றி காசியாவே மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த செயல், அந்த உணர்வுகள்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அப்ப அந்த செயல், அந்த வடிவத்தை தியானத்துக்குரியவனா இருக்கிறான்ல, ஒருத்தன் நல்ல தியானத்துல ஞானத்துக்குரியவனா இருக்கிறவன் காசி மண்ணுக்குள்ள நுழையும் போது அவனுக்கு ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் யாரெல்லாம் என்னென்ன தியானத்துல விட்டுட்டு போனாங்களோ அது எல்லாம் அவனுக்கு தெரியும். அது மட்டும் தெரியாது, முப்பிறப்பில் அவன் பிறந்திருந்தானா, முப்பிறப்பில் அந்த காசிக்குள் ஒரு பணி செஞ்சிருந்தானா, வேற வடிவத்தில், வேற பேரில், வேற ஒரு செயலில், வேற ஒரு காலத்தில் காசியில் அவனே வந்து வேலை செஞ்சிருந்தானா அது கூட அவனுக்கு தெரிய தொடங்கும், ஒரு வேலையாக இருக்கும். அப்ப அந்த நகரத்தையோ அந்த செயலையோ அவன் ஒரு வடிவமாக, சக்தியாக மீண்டும் மீண்டும் சுத்தி வருகிறான். தன்னையே புதிதாக பார்க்கிறான், அந்த நகரத்தையே புதிதாக பார்க்கிறான். காசி மண்ணுக்குள்ளே 10 பிறப்புகள் எடுத்து ஒரு வேலை செஞ்சிருப்பான் ஒரு யோகி. முதல் முறையாக இந்த பிறப்புல போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நகரத்தை எப்படி பார்ப்பான்னா, முதல் பிறப்புல இப்பதான் வந்து பார்க்கிற மாதிரியே பார்ப்பான். அவனுக்கு கேள்விப்படுற விஷயம், அவன் தியானத்துல பார்க்கறதெல்லாம் அவனுக்கே புதுமையாக இருக்கும். அப்படித்தான் ஒரு யோகியோடைய பெரிய செயலாக, பெரிய வடிவமாக இருக்கிறது அந்த திருலிங்கருடைய செயலும். அந்த செயல் வடிவமும் நாம எதை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நகரம் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்குவதற்கும் பல்வேறுபட்ட ஆன்மாக்கள் காசியை நோக்கி படையெடுப்பதற்கு அந்த நகரத்தை புது பொலிவோடு வைத்திருக்கிறதுக்கு அரசாங்கம் கூட்டி சுத்தம் பண்ணி, அந்த பொடி, வெள்ளை பொடியெல்லாம் போட்டு நாராம இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து போட்டு துணியெல்லாம் அள்ளி போடுறது, அந்த வேலையை பிரபஞ்சம் செய்யாது. பிரபஞ்சம் என்ன என்று கேட்டால், அந்த இடம் எவ்வளவு கிளம்சியாக இருந்தாலும் ஒரு பேராற்றலோட வச்சிருக்கோம். அதுதான் அதோடைய செயல், அதுதான் அதோடைய வடிவம். அப்ப ஒரு யோகி இப்படித்தான், இதற்காகத்தான் தோற்றி வைக்கப்படுகிறார். மற்றபடி அந்த யோகிக்கு பெருமை சேர்க்கறதுக்கோ, அந்த யோகியோட குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்கோ, அந்த யோகி வந்து பயங்கரமான விஷயத்த செஞ்சிட்டாருங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வடிவத்துல யாருக்கு நீங்க நாளைக்கு இந்த தவம் பண்ற இந்த இடத்துல இருக்கிறவங்க தவம் பண்ணி ஒரு அனுபவம் பெற்றீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் நாளைக்கு ஏதோ ஒரு செயலுக்காக தான் உங்களுக்கு கிடைக்குதே ஒழிய அதை ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக இல்லை. நீங்க அனுபவம் பெறாத வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உங்களுடைய செயல் வடிவத்துக்கும் உங்க குடும்பத்துக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக செஞ்சுக்கொள்ள முடியும். அனுபவம் பெற்றுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பிரபஞ்சத்துடைய குழந்தையாக மாறி போவீர்கள். நீங்கள் பெற்றிருக்கும் அனுபவத்தை ஒரு காலமும் உங்களுடைய உறவுகளுக்கோ உங்க குடும்பத்துக்கோ பயன்படுத்த முடியாது. இந்த உலகத்துக்கே பொதுவான ஒரு செயலாக நீங்கள் மாறி போய் விடுவீர்கள். அதுக்காகத்தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் எப்பொழுதும் சொல்கிறது, ஆசிரமம், மடம், இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் சிவலிங்கம் வைப்பது, தனிப்பட்ட முறையில் ஒரு கோயிலை வைத்துக் கொண்டு எங்கள் கோவில் என்று சொல்வதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு எதிரான செயல். கோவில் என்பது, ஒரு மடம் என்பது மக்களுக்காக, உலகத்துக்காக பொதுப்படையாக கொடுக்கப்பட வேண்டிய இடம். அது பிரபஞ்சத்துடைய செயலிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருள் அனைத்தும் இந்த வெட்டவெளி தன்மையிலே அந்த கிராவிட்டில மிதக்கும்ல, அந்த மாதிரி இது மிதக்கணும், விட்டுட்டு போயிடணும். ஒரு யோகி அதுதான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோம். திருலிங்கர் அதுக்காகத்தான் அந்த உடல்ல இருக்கிற உடை கூட இல்லாம எதுக்கு இருந்தார்னா, எதுவும் இல்லாத ஒரு நிலையை காட்டுவதற்காகத்தான். அதே மாதிரிதான் தனிப்பட்ட முறையில இந்த ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அப்படி பிரபஞ்சம் தோற்றி வைக்கல. அப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு செயலாக்கம் இருந்தால் அது பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத பொருளாக மாறி போயிருது. இப்ப இது என்னுடைய பொருள், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய செயல் அப்படி என்பது யார் சொன்னாலும் அது பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பொருள். அது உங்களுடைய பொருள் தான், ஆனால் அது கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்களே அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறீங்க, இது ஏன் பொருள், இது ஏன் இடம், இது ஏன் கட்டடம், இது ஏன் ஆசிரமம் அப்படின்ட்டா கடவுளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போய் விடுகிறது. இப்படித்தான் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பல்வேறுபட்ட ஆசிரமங்கள் என்னுடைய ஆசிரமம் என்னுடைய ஆசிரமம்னு இருக்கிறதுனாலதான் அங்க பிரபஞ்ச பேராற்றல் அது என்னுடையது இல்லை, அது தோன்றும், அது ஒரு வேலை செய்யும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது இருந்த இடமே இல்லாமல் போய்விடும்.
அப்படிங்கறதான் அதோட செயல். ஏன்னா ஒரு சக்தி என்பது, ஒரு ஆற்றல் என்பது இந்த உலகத்துக்கு பொதுவாக கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிரபஞ்சம் வழங்கும். எம்மிடம் பெற்றிருக்கிற இந்த ஆற்றலும் இந்த சக்தியும் கொஞ்சோண்டு பெற்றிருக்கோம்னா, இந்த கொஞ்சோண்டும் இந்த பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியில் அப்படியே மிதக்க விட்டு போக வேண்டியதுதான். இது என்னுடையது, இது என் சார்ந்தது, என் உழைப்பால் பெற்றது என்றால் நான் பிரபஞ்சத்தை விட்டு துண்டிக்கப்படுகிறேன் என்று அர்த்தம். பிரபஞ்சத்தை விட்டு துண்டிக்கப்படுவதை ஒரு யோகியும் விரும்ப மாட்டான். ஏன் என்று கேட்டால், ஒரு யோகியும் தொப்புள் கொடி கட் பண்ணப்படவே இல்லை. ஒரு மனிதனுக்கு தொப்புள் கொடி கட் பண்ணப்படுது, ஒரு யோகிக்கு தொப்புள் கொடி கட் பண்றதே கிடையாது. அவன் தொப்புள் கொடி எது என்று கேட்டால் பிரபஞ்சம். அவன் எப்பொழுதும் பிரபஞ்சத்தை தாயாக தந்தையாக அதோட தொடர்புல இருக்கிறத தான் அவன் விரும்புவான். அதை துண்டிப்பதற்கு எந்த யோகியும் விரும்ப மாட்டான். அதை துண்டிக்க விரும்புகிறவன் மனிதனாக இருப்பான், மனித செயலோடு இருப்பான். அதனாலதான் தாய் பெற்ற தாயையே ஒரு மகன் எதுக்குறான், பெற்ற தகப்பனையே ஒரு மகன் எதுக்குறான். ஏன்னா அவன் என்னது என்றான், துண்டிக்கப்படுத்ததனால் தனித்தனியாக போய்விட்டான். தாய் தனி, தந்தை தனி, மகன் தனி, மகள் தனியாக போய்விட்டார். ஒரு யோகி எப்பொழுதும் சொல்கிறான், ராமகிருஷ்ணன், விவேகானந்தர், மகாவதர், இங்கே தோன்றப்பட்ட மிக கொண்டாடப்படுகிற யோகிகள் அனைவரும் நாங்கள் துண்டிக்கப்படவே இல்லை. வாழையையோ சிவனையோ ராமனையோ கிருஷ்ணனையோ எப்பொழுதும் எங்களுக்கு அந்த பிரிவினையே இல்லை. எங்களுடைய தொப்புள் கொடி கட் பண்ணுவதே கிடையாது. எங்களுடைய தொப்புள் கொடி என்பது தலையோட உச்சி. இந்த உச்சி தான் எங்களுக்கு தொப்புள் கொடி. மனிதனுக்கு தொப்புள் கொடி என்பது வேறு. இறைவனுக்கு, சித்தர்களுக்கு, யோகிகளுக்கு தொப்புள் கொடி என்பது தலையோட உச்சி. இதுதான் கோபுர வாசல் என்று சொல்வார்கள். இந்த நடு மையத்தில் நடுநாடி என்று சொல்வதுதான் சிவலிங்கம். அங்கே தோற்றி வைத்து அங்கே இருக்கப்படுகிற செயல் தான் அது. அதை தான் குண்டலினி சக்தி என்றும் சொல்வார்கள். அதை தான் பாம்பாட்டி என்று சொல்வார்கள். அந்த சக்தியை தான் அந்த குண்டலினி சக்திக்காக ஒரு கோவில் இருக்கிறது என்று கேட்டால், தமிழ்நாட்டில் முக்கியமான கோவில்னா மருதமலை. அந்த குண்டலினி சக்தியாகவே ஒரு இடம் செயல்படும், ஒரு இடம் இருக்கும். குண்டலினி சக்தியை நிலைநிறுத்தணும். குண்டலினி சக்தியாவே ஒருத்தன் வாழ்றான்னா, இந்த நடு உச்சி திறக்கப்பட்டவனுக்கும் நடு மையத்தில் இருந்து வேலை செய்யறவன் தான் குண்டலினி சக்தியாக இருப்பான். குண்டலினி சக்தி என்பது ஆடாமல் அசையாமல் எந்த செயலும் இல்லாமல் தன்னையே மறந்து ஒரு பேர் செயலாக பேர் சக்தியாக செய்யறதுதான் குண்டலினி சக்தி. ஆடி அசைஞ்சு அப்படி இப்படி போனா அந்த குண்டலினி சக்தி வேற வடிவத்துக்குள் வேற செயலுக்குள் பாரிவிடும். அதனால அதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தலை உச்சி ஓபன் செய்யப்பட்டவனுக்கு தொப்புள் கொடி அந்த பிரபஞ்சத்திலிருந்து எப்பயுமே அவனுக்கு அந்த கட்ட ஆகாம பிரபஞ்சத்தோடு தொடர்புல இருக்கிறான். 12 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் நமக்கு தலை உச்சி ஓப்பன்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் அடப்பட்டு போச்சு. என்னுடைய வாழ்க்கையில நான் இதை சொல்லியிருக்கிறேன். அந்த 12 வயது வரைக்கும் கல்வி கற்றுக்கொள்ள முடியல, வீட்டுல இருக்க முடியல, உறவோடு இருக்க முடியல, தாயோடு இருக்க முடியல, தகப்பனோடு இருக்க முடியல, சகோதரனோடு இருக்க முடியல. பைத்தியம் போல் ஊர் ஊராக, வீதி வீதியாக, கடை கடையாக, ஒரு நாள் டீ கடையில வேலை செய்யறது, ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை செய்யறது, ஒரு நாள் இந்த பஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது, ஒரு நாள் ரயில் அடியில தூங்குறது. இது போலதான் பித்து பிடித்தது போல் சிறு வயதில் சிறார் வாழ்க்கையில் என் வாழ்க்கை இருந்தது. அந்த உச்சி குழி மண்டையில இருக்கிற குழி 12ல இருந்து 14 அந்த 2 வருஷத்துக்கு இடையில மூடிருச்சு. அதற்கப்புறம் மனித தோற்றத்துக்கு மாறுறேன். அப்ப மூடப்பட்டதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தோட தொடர்புகள் எனக்கு தொப்புள் கொடி கட் பண்ணப்பட்டு விட்டது. மீண்டும் 34 வயதுக்கு மேல அந்த குழி ஓபன் ஆகுது, அந்த இடம் கிடைக்குது. மீண்டும் தொப்புள் கொடியில் இருந்து எனக்கு உறவு கிடைக்கிறது. மீண்டும் என் தொப்புள் கொடி கட் பண்ணப்படவில்லை, பிரபஞ்சத்தோடு கிடைக்கிறது. தாயாக தந்தையாக இந்த பேராற்றல் பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்துகிறது. அது காட்டுகிறது, அது செயல் செய்கிறது. நம்மால் எதுவும் செய்யப்படவில்லை, நம்மால் எதுவும் செய்ய முடியாது. என்னால் ஒரு குண்டூசியை கூட இங்கிட்டு எடுத்து அங்கிட்டு போட முடியாது. நாம் கற்றது 4 மாடு, ஆடு, வீடு, சொத்து, சோகம், மனைவி, குழந்தை, சோறு, உடை, இதெல்லாத்தையும் பண்ணியாரு. அந்த ஆற்றல், சக்தி, பிரபஞ்சம், பேர் செயல் என்பதெல்லாம்
பிரபஞ்சம் இல்லை என்றால் நம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் நம் இதை அறிந்து பேசுவதற்கு முக்கியமாக காரணமே அந்த தொப்புள் கொடி மீண்டும் நமக்கு கிடைத்ததனால்தான், அந்த தலையில் இருக்கின்ற உச்சி குழி துறந்ததினால்தான் எப்பொழுதும் அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பில் இருந்து ஒரு செல்ல குழந்தையாக ஒரு வேலையை செய்வதற்கான வாய்ப்பை பெற்றோம். இது நாம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றலாக சொல்லக்கூடிய எல்லா யோகிகளுக்கும் இதுதான். அதனால்தான் எல்லா யோகிகளும் எம்மால் ஆவது என்ன இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தால் தானே எல்லாம் நடக்கிறது. இதனால் தான் மிகப்பெரிய வாசகமாக கீதையிலே சொல்லப்பட்டது, நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், எது என்னுடையது. இந்த வாசகம் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது என்றால், இங்கு எதுவும் நம்மால் உருவாக்க முடியாது என்பதற்கான ஒரு செயல். இந்த பிரபஞ்சத்தின் தொடர்பு கிடைக்காதவன் தான் தன்னால் உருவாக்கப்பட்டதாகவும், தன் தாத்தாவால் உருவாக்கப்பட்டதாகவும், தன் தந்தையால் உருவாக்கப்பட்டதாகவும், தன்னுடைய இரவு பகல் பாராத உழைப்பால் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்வான்.